மணிக்கு எவன் எந்திக்கானா விளங்காம போனதாக சரித்திரம் கிடையாது. 6 மணிக்கு 7 மணிக்கு பின்னாடி எந்திக்கணும் விளங்குனதாக சரித்திரம் கிடையாது. அதனால நம்ம 7 மணிக்குள்ள எந்திக்கிறது உடல் ஆரோக்கியம். அன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கும். இன்னைக்கு நான் எப்பவுமே ஒரு 6 மணிக்கு எந்திப்பேன். வல்லண்டீஸ்ல இன்னைக்கு 4 மணிக்கு எந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பரவாயில்ல, வாழ்த்துக்கள் அதுக்கு. இன்னைக்கு போதையில்லா தமிழகம் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ்நாடு பூரா எல்லாம் ஏதோ ஒரு ஆக்டிவ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வல்லம் சப்டிஷன்ல மாரத்தான் ஓட்டம், விழிப்புணர்வு போதையில்லா தமிழகம் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு ஓட்டம் வச்சிருக்குது. இதுல எல்லாரும் பொதுமக்களும் போலீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணி இத ஆரம்பிக்கலாம். ஏமா வர்றாங்க. அதாவது சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா போதும், தேவையில்லாம போதையில இங்க ஒண்ணு மண்ணாங்கட்டி ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. கையில பழையது சாப்பிட்டு வாழ்க்கை நடத்தினா போதும். குழந்தைகள்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாய்தாப்பன் சொல்றபடி கேட்டு அழகா காலையில 6 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும். இன்னைக்கு எந்திரிச்சு வந்த மாதிரியே கரெக்டா ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம். காலை கடனை முடிச்சுட்டு கண் மாதிரி அடுத்த படிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க. நான்லாம் 3 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சேன். 3 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன். அந்த ஒரே வருஷம் தான் படிச்சது. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கல. அதாவது 4 வருஷம் நல்லா படிச்சா 40 வருஷம் நல்லா இருக்கலாம். 40 வருஷம் ஆயிடுச்சு. அதனால குழந்தைகளுக்கு இப்ப குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இருந்துன்னா அதை கவனிச்சுங்க. நீ ஒரு +2 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பாக நீ என்னைக்கு 3 மணிக்கு எந்திரிச்சியோ அன்னைக்கே வெற்றி பெற்றுச்சுன்னு அர்த்தம். அதனால தயவு செய்து குழந்தைகள்லாம் 3 மணிக்கு எந்திங்க. எந்திரிச்சேன்னா வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆட்கள் எந்திக்க முடியாது. இங்க போறதே 6 மணிக்கு தான், பிறகு எங்க ஊருக்கு 7 மணிக்கு எந்திக்க. அதனால அதை பத்தி நம்ம சொல்றது இல்லை. ஆனா முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திங்க. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு. சில பெண்கள்லாம் எந்திரிச்சுன்னு ஆகணும். வலுக்கட்டாக நீ எத்தனை மணிக்கு 2 மணிக்கு போனாலும் 5 மணிக்கு எந்திரிச்சு அடுத்த வேலையை ரன் பண்ண முடியும். குழந்தைகளை கடத்துறதுக்கு நாம கட்டாயம் அடுத்தடுத்த வேலை செய்யணும். 7 பேர் கேட்க வாங்கின மாதிரி அதிகாலையில எந்திரிச்சோம்னா உண்மையிலே வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இதுல காலேஜ் படிக்கிறீங்க யாருப்பா கை தூக்கி பார்ப்போம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்க? சும்மா சொல்லு. சரி, உண்மையிலே தெரிஞ்சுங்க. வாழ்க்கையில நீ நண்பர்கள் யார் கூட சேர்ந்தாலும் சரி, கரெக்டா நீ 3 மணிக்கு எந்திரிச்சு வாழ்க்கையை பிரகாசமா கொண்டு போங்க. அது உண்மையில நல்லா இருக்கும். ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. நம்ம போலீஸ்மென் எல்லாரையுமே அழைச்சிட்டு ஒரு மினி மேரத்தான் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஆகுது ரன் பண்ணணும் அப்படின்றது. பட் எனிஹவ் நான் யாரெல்லாம் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எல்லாமே. அண்ட் வெரி ஹாப்பி. குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்கிறது. நமக்கு ரோல் மாடல் அவங்க தான். அவங்களுக்கு ரோல் மாடல் எப்படி அவங்க நம்மளா இருக்கு. எங்க போலீஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் மோட்டிவேஷன். ஓகே, நீங்க எப்படி நீங்க எங்க நம்ம இவங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவங்களெல்லாம் அழைச்சிட்டு 6-7 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். வெரி நைஸ். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட இன்விடேஷன் எடுத்துட்டு இங்க இது ஸ்டார்ட் பண்ண வைக்க போத் மை ஓகே ஃபைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க இருந்து ஸ்ட்ரைட் இயேசு கோயில்ல யூ டர்ன் அகைன் ஸ்ட்ரைட். எப்படி போனோமோ அதே வழியில திரும்பி வரோம். 21 கிலோமீட்டர்ஸ் 48 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் இல்ல. நம்மளால இதை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்றதுக்கான ஒரு இதுதான். எல்லாருமே உங்களை ரைட் அண்ட் லெஃப்ட் கவர் பண்ணி வருவாங்க. முடிகிற பட்சத்துல எவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு ரன் பண்ண முடியுமோ ரன் பண்ணுங்க. பட் ட்ரை டு கம்ப்ளீட் ஆல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த விழிப்புணர்வுக்கு எதுக்காக விழிப்புணர்வுனா போதை இல்லாத தமிழகம் மனசுல வச்சுங்க. குழந்தைகள் வளரும் இந்திய தூண்கள் நீங்க தான். வருங்காலத்துல இந்திய நாட்டின் தூண்கள் ஆகிய குழந்தைகளாகிய நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். இதுல யாரு எந்த நண்பன் எதை சொன்னாலும் சரி கேட்காத. உன் தாய் தந்தை ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கவனிங்க. மாப்பிள்ளை இதை சாப்பிட்றான் அதை சாப்பிட்றா, எதையும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி குழந்தைகள் சொல்லிட்டு எதையும் கையில் எடுக்காதீங்க.
வீட்டுல அம்மா அப்பா என்ன தராங்களோ அதை மட்டுமே சாப்பிடுங்க. தேவையில்லாத யார்த்தையும் வாங்கி எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க. அதுல என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால போதை இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்க குழந்தை பருவத்திலிருந்தே உங்க ஸ்டேஜில் நீங்க வளர்ந்து இந்த போதை இதெல்லாம் எல்லாம் காலி ஆயிரும். நீங்க உங்களை மாதிரி எல்லாரும் கடைபிடிச்சாங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி. 5, 4, 3, 2, 1